ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் பொட்டன்ஷியல் பேரியர். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரீ பார்ட்டிக்கலாக மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு பேரியர் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து அதை கிராஸ் பண்ணி போகும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து விஷயமே. ஸோ இங்கே வந்து ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ டயக்ராம் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் வரைஞ்சிருக்கோம், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே பின்னாடி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து 3 ரீஜியனாக பிரிச்சிருக்கோம். இது வந்து ரீஜியன் 1, ரீஜியன் 2 அண்ட் ரீஜியன் 3. ஸோ ரீஜியன் 1லையும் ரீஜியன் 3லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. அங்கே வந்து பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரீ பார்ட்டிக்கலாக வந்து மூவ் ஆகும். ஸோ ரீஜியன் 1லையும் ரீஜியன் 3லையும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. பட் இங்கே பொட்டன்ஷியல் பேரியரில் வந்து அந்த பேரியரோட ஹைட் வந்து V0. ஸோ அங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி V of x is equal to V0. ஓகே, ஸோ இதோட ஹைட் வந்து V0. பேரியர் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்குன்னா x is equal to 0லேருந்து x is equal to a வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ திக்னஸ் ஆஃப் த பேரியர் வந்து a, 0லேருந்து a வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ திக்னஸ் ஆஃப் த பேரியர் வந்து a. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக டெரிவேஷன்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ரெக்டாங்குலர் பொட்டன்ஷியல் பேரியர்னால் என்ன விஷயம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் டெரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் நம்ம இங்கே பார்க்க போகிறதில்ல. என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ x is equal to a, x is equal to 0 and x is equal to a. ஸோ இங்கே வந்து ரீஜியன் 1 v of x is equal to 0, v of x வந்து 0, 0 வந்து ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 ஃபார் x is less than or equal to 0. 0லையும் 0க்கு முன்னாடியும் v of x வந்து 0. then x is greater than or equal to a, அங்கேயும் v of x வந்து 0. aக்கு பின்னாடி greater than or equal to a, அங்கே ஃபுல்லாக வந்து v of x வந்து 0. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ செகண்ட் வந்து v of x வந்து is equal to V0 for x is equal to 0 to a. 0க்கும் aக்கும் நடுவில் அதோட v of x வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து V0. இது வந்து ரீஜியன் 2, இது வந்து ரீஜியன் 1 அண்ட் இது வந்து ரீஜியன் 3. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இங்கே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரீ ஸ்பேஸாக இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னா சடனாக x is equal to 0க்கு வரும்போது there is a sudden rise in its potential. பொட்டன்ஷியல் வந்து சடன் ரைஸ் ஆகிடுது. ஸோ சடன் ரைஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து இட் இஸ் அப் டு ஏ வரைக்கும் அந்த பேரியர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது. ஒரு ரோட்டில் வந்து ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு, நேராக போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நடுவில் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்லோவாகி போகும் இல்லையா. ஸோ அதோட ஸ்பீடு வந்து அங்கே குறைஞ்சிடும். ஸோ அந்த ஸ்பீடு வந்து ஸ்லோவாகி அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி போகும். அதே மாதிரி தான் இங்கே வந்து பொட்டன்ஷியல் பேரியர். ஒரு பார்ட்டிக்கல் ஃப்ரீ பார்ட்டிக்கலாக இருக்குது, அது வந்து அந்த பேரியருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதோட பொட்டன்ஷியல் அதோட எனர்ஜி வந்து குறையும், அதோட ஸ்பீட் வந்து குறையும். ஸோ குறைஞ்சி அது பெனிட்ரேட் ஆகி உள்ளே வரும். ஆக்சுவலி வேவ் மெக்கானிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ஒரு எலக்ட்ரான் வந்து கன்சிடர் எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு வருது அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் பேரியரில் பட்ட உடனே அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி இந்த V0க்கு கம்மியாக இருந்துச்சு, அதாவது E is less than V0 இருந்துச்சு அப்படின்னா இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது வெளியே போயிடும். அதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி சொன்னது. ஏன்னா எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிக்கல். ஸோ எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கலாக இருக்கும்போது இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ எ வேவ். எலக்ட்ரான் வந்து ஒரு வேவ் வந்து அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து V0 விட கம்மியாக இருந்தாலும் இட் கேன் பெனிட்ரேட் த்ரூ தி பேரியருக்குள்ளே என்ட்ராகி அது வந்து கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லுது. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா குவாண்டம் டன்னலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே x is equal to 0, a வந்து ஒரு சடன் ரைஸ் வந்து பொட்டன்ஷியலில் கிடைக்குது, அதுதான் V0. ஸோ பார்ட்டிக்கல் இஸ் ஃப்ரீ பார்ட்டிக்கல் பிஃபோர் x is equal to 0. x is equal to 0 முன்னாடி வரைக்கும் ஃப்ரீ பார்ட்டிக்கலாக இருக்குது. ஸோ சடனாக வந்து ஒரு ரெப்பல்சிவ் பொட்டன்ஷியல் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஸ்பீட் பிரேக்கர், ஒரு ரோட்டில் ஃப்ரீ ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்பல்சிவ் பொட்டன்ஷியல் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த ரிப்பல்சிவ் பொட்டன்ஷியல் வந்து எக்ஸ்டெண்ட் அப் டு a வரைக்கும் இருக்குது. ஸோ பேரியர் திக்னஸ் a கொடுத்துருக்கோம், பேரியரோட ஹைட் வந்து V0 அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ ரீஜன் 1லையும் ரீஜன் 3லையும் the particle is act as a free particle, and region 2 நடுவில் அந்த potential barrierக்குள்ள the particle cannot act as a free particle. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம ரீஜன் 1ல் ஆக்டாக ஃப்ரீ பார்ட்டிக்கலாக போகும், அது ரீஜன் 2ல் என்ட்ரு ஆன உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போயிடும் அப்படின்னு தான் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லும். எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போயிடும். ஆனால் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் எலக்ட்ரான் இஸ் கன்சிடர் as a wave. ஸோ ஈவன் if எனர்ஜி E of electron is less than the height of the barrier, height of the barrier விட எலக்ட்ரானோட எனர்ஜி கம்மியாக இருந்தாலும் it can penetrate through the region 2, penetrate ஆகி region 2குள்ளே போகும். அதுதான் என்ன சொல்கிறோம், பேரியர் பெனிட்ரேஷன். ஸோ பேரியர் பெனிட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்குறது தான் என்னது, ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் ரீஜன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ∂2 ψ1 divided by ∂x2 plus 2me divided by h2 ψ1 is equal to 0. ஹியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0. ரீஜன் 2 வந்து அங்கே V வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ ∂2 ψ2 divided by ∂x2 plus 2m divided by h2 e minus v0 into ψ2 is equal to 0. இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி v0. தென் தேர்ட் ரீஜன்ஸ்க்கு ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் பார்க்குறோம். ∂2 ψ3 divided by ∂x2 plus 2me divided by h2 ψ3 is equal to 0. இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது, 0. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறையா டெரிவேஷன்ஸ் வந்து போகும், ரொம்ப லென்த்தியாக. எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ψ1 is equal to a1 e power I p1x divided by h cross plus b1 e power minus I p1x divided by h cross. இதே மாதிரி 3 வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க, ψ1 ψ2 ψ3 3 வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் 3 ரீஜன்ஸ்க்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஒரு வேவ் வந்து என்ன ஆகுது, இந்த டயக்ராம் பார்ப்போம். டயக்ராமில் வந்து ஒரு வேவ் வந்து இப்படி வரும் பொழுது இந்த இடத்துல கொஞ்சம் பெனிட்ரேட் ஆகி போகும், பட் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது அதோட டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ A1 அப்படின்னு போடுறது வந்து இட் இஸ் த பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த particle moves in the positive direction, and B1 is amplitude of the particle moves in the negative direction. ஸோ அந்த இடத்துல நம்ம e power minus ikx போட்டிருக்கோம், ஓகேவா, IP1x போட்டிருக்கோம், ஓகேவா. ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ A2 அப்படி தான். A2 வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீஜன் 2ல் வந்து இங்கேருந்து உள்ளே போகும், பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ ஒரு வேவ் வந்து இங்கேருந்து வருது அப்படின்னா இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும். பேக்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது அதுக்கு நெகட்டிவ் சைன் போட்டிருக்கும். அதே மாதிரி பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வரும்போது அது ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இட் ப்ரொடியூசஸ் பாசிட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போகும்போது அது வந்து இட் ப்ரொடியூசஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதை கிராஸ் பண்ணி இங்கே வெளியே வந்துருச்சு அப்படின்னா இப்படி போகும்போது அது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா அது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்ம கிடையாது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா அங்கே வந்து தேர்ட் டேர்ம் வந்து 0. ரீஜன் 3ல் B3 டேர்ம் வந்து 0. ஸோ அதை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இங்கே வந்து மொமெண்டம் பார்க்கலாம். மொமெண்டம் P1 is equal to root of 2me in region 1 and 3. P1 மொமெண்டம் வந்து 2me and P2 வந்து 2m e minus v0. இது வந்து ரீஜன் 3ல் இருக்கிற மொமெண்டம். ஸோ எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் டு ரைட் ட்ராவல் பண்ணும்போது A1 is the amplitude of the electron traveling from left to right. Touches the barrier at x is equal to 0, it travels again in the right to left. அதாவது x is equal to 0 அந்த இடத்துல அதை டச் பண்ண உடனே அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரைட் டு லெஃப்ட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ வந்து B1 தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் an electron travels from right to left. ஸோ அதே மாதிரி தான் அதர் ரீஜன்ஸ்க்கும் இருக்கும். பட் ரீஜன் 3ல் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ there is no reflection space நம்ம கன்சிடர் பண்ணோம்னா B3 வந்து 0. ஸோ அவங்க ψ3 வந்து A3 e power minus P1x divided by h cross. ஸோ இந்த ஒரு டேர்ம் தான் ரீஜன் 3க்கு வரும், ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். நமக்கு நம்ம பெரிய டெரிவேஷன்ஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். நம்ம விஷயம் என்னென்னா மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ த பெனிட்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த திக்னஸ் ஆஃப் த பேரியர். இது வந்து ரொம்ப முக்கியமான லைன். பெனிட்ரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த பேரியரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே திக்னஸ் ஆஃப் த பேரியர் வந்து A சொல்லியிருக்கோம், ஹைட் வந்து V0 சொல்லியிருக்கோம். ஒருவேளை திக்னஸ் ஆஃப் த பேரியர் வந்து ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து லெஸ்ஸாக இருக்குது, V0 விட ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது.
அதே மாதிரி திக்னஸ் ஆஃப் த பேரியர் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது அப்படின்னா பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் பெனிட்ரேட் ஆகும். இல்லை அதை விட ரொம்ப லார்ஜ் திக்னஸ் இருக்குது அப்படின்னா பெனிட்ரேஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டு ஃபைண்ட் A1 A2 B1 B2 இதெல்லாமே கண்டுபிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் லென்த்தியாக டெரிவேஷன்ஸ் போகும். அதெல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ விஷயம் மட்டும் என்னென்னு பார்ப்போம். அப்படியே பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து அப்படியே 3 பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. Ψ1 = Ψ2 at x = 0. வேவ் ஃபங்க்ஷன் x = 0 அந்த பவுண்டரி கண்டிஷன் x = 0ங்கிற பவுண்டரி கண்டிஷனில் Ψ1 வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். அப்புறம் x = A அப்படிங்கிற பவுண்டரி கண்டிஷனில் Ψ2 = Ψ3 அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் த பவுண்டரிஸ். வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பவுண்டரிஸில் கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் அடுத்த கேஸ் வந்து என்ன பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா ∂Ψ1 / ∂x = ∂Ψ2 / ∂x at x = 0ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அட் பவுண்டரிஸ். 0ல இந்த வேவ் ஃபங்க்ஷன் Ψ1 Ψ2வோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அங்கே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி x = 0ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் Ψ2 and Ψ3 இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து லெஸ் தென் மீனட்டாக இருந்தாலும் இது வந்து பெனிட்ரேட் ஆகும். ஸோ பெனிட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம அனுப்புகிற வந்து எலக்ட்ரான் வேவ். ஸோ எலக்ட்ரான் வேவ் இது வந்து நம்ம கொடுக்கும்போது அதோட எனர்ஜி வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் எலக்ட்ரான் வேவோட எனர்ஜி இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நமக்கு பேரியர் பொட்டன்ஷியலோட ஹைட் வந்து V0 இருக்குது. ஸோ V0 இருக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா பெனிட்ரேட் ஆகி உள்ளே போக தான் செய்யும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி அது வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே வந்து என்ட்ராகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி வந்து குறையும். ஸோ இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சி அதோட ஆம்ப்ளிடியூடும் டிக்ரீஸ் ஆகி அது இவ்வளோ தான் வேவ் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்டென்யூஷன். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், அட்டென்யூஷன் சொல்கிறோம். ஸோ இன்டென்சிட்டி குறைஞ்சி நமக்கு அதோட எனர்ஜி குறைஞ்சி வந்து உள்ள வெளியே வந்து ஆம்ப்ளிடியூட் ரொம்ப டிக்ரீஸ் ஆகி தான் கிடைக்கும். அதுதான் வந்து என்னது அட்டென்யூஷன். ஸோ பெனிட்ரேஷன் அண்ட் அட்டென்யூஷன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் திக்னஸ். ஸோ அதுவும் வந்து பெனிட்ரேஷன் அட்டென்யூஷன் ரெண்டுமே வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் திக்னஸ். பேரியர் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பெனிட்ரேஷன் நடக்காது. இது தான் நம்ம டனலிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் மட்டும் பார்க்குறோம். ஸோ ஹியர் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கேன் என்டர் இன்டு த நியூக்ளியஸ். அதாவது நம்ம பேரியர் பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து என்டர் கொடுக்குறோம் அப்படின்னா உள்ளே வந்து அனுப்புகிறோம். ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகளோட நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் நத்திங் பட் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹீலியம் நியூக்ளியஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். ஸோ உள்ள நியூட்ரான்குள்ளே என்ன இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளேயும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் உள்ளே என்ட்ராகும்போது உள்ளே இருக்கிற அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து இதை ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணணும், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி அதை ரிப்பல் பண்ணணும், உள்ளே போக விடக்கூடாது. ஆனால் உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகுது அப்படின்னா அங்கே வந்து பெனிட்ரேஷன் நடக்குது. ஸோ அப்போ பேரியர் பொட்டன்ஷியல் இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே பெனிட்ரேஷன் நடக்குது. அதை வந்து நம்ம படிக்கிறதுக்காக தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேரியர் பொட்டன்ஷியல் வந்து படிக்கிறோம். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா how alpha particles can enter into the nucleus of the material particles. மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ்குள்ள ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எப்படி என்ட்ரு ஆகுது, மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸோட நியூக்ளியஸோட ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எப்படி என்ட்ரு ஆகுது. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ உள்ள அது நியூக்ளியஸோட என்ட்ரு ஆகும்போது ப்ரோட்டான்ஸால் ரிப்பல் பண்ணப்படும். பட் ஈவன் தோ எனர்ஜி ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் த நியூக்ளியஸ் ஆஃப் த மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ், இட் கேன் பெனிட்ரேட் இன்டு இட். இதுதான் ரொம்ப முக்கியமானது. even though the energy of the alpha particles less than the nucleus of the material particle, material particle ஓட nucleus of the energy ஓட கம்மியாக இருந்தாலும் it can penetrate into it. உள்ள வந்து என்ட்ரு ஆகுது. it reflects back and forth, உள்ளேயும் போகுது, ரெஃப்ளெக்டும் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேரியர் பெனிட்ரேஷனோட அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு நம்ம டெரிவேஷன்ஸ் எதுவுமே பார்க்கலாம், டெரிவேஷன்ஸ் எல்லாம் புக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், போதும். நெக்ஸ்ட்டு கொஷினில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.